Hi friends, கிஷோபா கடந்து கிருஷ்ணன். வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4 2024 எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டடி பிளான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்தோன்னா நம்ம மொத்தம் 4 டார்கெட்டை நம்ம வந்து பிரிச்சிருப்போம். அதில் நம்ம மெயின் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது ஸ்டார்டிங்கில் மெயின் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் 1. அதாவது டார்கெட் 1ல் மொத்தம் 15 ஸ்கெடியூல் நம்ம வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ மெயின் ஃபோக்கஸ் நமக்கு அதுக்குள்ளே தான் இருக்கணும். டார்கெட் 2 டார்கெட் 3 பின்னாடி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் 1 வந்து எல்லாருமே நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ஓகேவா? அடுத்த 105 நாட்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த 105 நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா நம்மளோட ஸ்டடி பிளான் எப்படி நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டில் ஆரம்பித்து தமிழ் புத்தாண்டில் முடிகிற மாதிரி தான் நான் வந்து ஸ்டடி பிளானை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 105 நாட்கள் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட், அதே மாதிரி நம்மளுடைய பேட்சில் ஆட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா, அதே மாதிரி நம்மளுடைய பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 3 பேருமே இந்த வீடியோ பதிவு பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி பிளானில், ஓகேங்களா, ஸோ நம்ம பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட் ஓகே உங்களுக்கு அது தனி பிளான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக முடிஞ்சு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு படிக்கிறவங்க ரிவிஷனுக்கு வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பழைய பேட்ச்னு சொல்கிறது 2023 போட்ட பேட்ச். ஓகேங்களா? ஓகே. யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பிளானுங்கிறது காமன் ஃபார் ஆல், எல்லாத்துக்குமே வந்து காமனாக கொடுத்தது தான். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நம்ம போட்ட அந்த பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கவங்க, ஓகேங்களா, அமௌண்ட் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான பேட்ச் வந்து பார்த்தோன்னா கமிங் சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சண்டேலேருந்து நம்ம ஆஸ் யூஸ்வல் வந்து பார்த்தோன்னா நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் யூடியூப் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் இல்லை பேட்ச் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் எல்லாருமே உங்களோட ஸ்டடீஸை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம கிருஷோபா அகாடமி யூடியூப் சேனல்லையும் நம்ம வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஒரு சில வீடியோஸ் வந்து கைடன்ஸுங்கிறது நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ எங்களுடைய அல்டிமேட் கோல் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த வாரத்தில் உங்களுக்கு தேவையான அந்த பாடங்களை முடுக்கி வைக்கிறதுல நாங்கள் அதிகப்படியான ஒரு எஃபர்ட் எடுப்போம். நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ என்ன மொத்தம் 15 ஸ்கெடியூல் நம்ம சொல்லியிருந்தோமா? ஓகே, இந்த 15 ஸ்கெடியூலுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எப்படி அவங்களுக்கு பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீ பிளான்டாக எல்லாமே நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8th தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா இயல் 1 to 4 நம்ம நடத்தி போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் இருக்கக்கூடிய மேக்ஸ் டாப்பிக்கு நம்ம நடத்தி போட்டிருப்போம். அதேமாதிரி ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் இருக்கக்கூடிய அந்த ஜிகே டாபிக் அந்த 3 பாடமும் கிளியராக எல்லாமே நடத்தி போட்டு எல்லாமே ரெடியாக அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் நம்ம அந்த கீப் ஆன் டச்சில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள், உங்களுக்கு மறக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஷார்ட்கட்டாகவும் வேறு விதமாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து மைண்டில் நிறுத்துறதுக்காகவும் நிறைய ஐடியா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்கெடியூலை முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் அந்த பாடங்கள் எல்லாமே நம்ம பேட்சுக்குள்ளே வரும்போது நான் கிளியராக நான் சொல்லுவேன். ஓகேங்களா? நம்ம பேட்சுக்குள்ளே சாட்டர்டேஸ் ஈவினிங் 6 o'clock ஸ்டார்ட் ஆகுதுங்களா? ஃபஸ்ட்டு வீடியோ இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நான் கிளியராக சொல்லுவேன். நீங்கள் அதன்படி ஃபாலோ பண்ணி அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய போர்ஷன் முடிக்க போகிறீங்க. டெஸ்ட்டு நிறைய அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் மூலமாக அந்த பாடத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லைவ் டெஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ எங்களுடைய அல்டிமேட் கோல் என்னவா இருக்குன்னா அந்த 105 நாட்களுக்கு இருக்கக்கூடிய 15 ஸ்கெடியூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாடங்களை உங்கள் மைண்டில் தெளிவாக அப்படியே ஆணித்தனமாக வந்து பதிகிற மாதிரி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணால் அந்த பாடம் உங்களுக்கு கைவசமாகும், உங்களுடைய கண்ட்ரோலுக்கு அந்த பாடம் வரும், அதுலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் ஆன்சர் போட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை நாங்கள் தயார்படுத்துறது தான் எங்களுடைய அல்டிமேட் கோலாக இருக்கும். நான் நேற்று ஒரு ஜிகே வீடியோ பதிவு நான் கொடுத்துருந்தேன். ஸோ டிஎன்பிசி தரப்புலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி எடுக்கிறாங்க, நம்ம எப்படி வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம லாஸ்ட் குரூப் 4 கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம வந்து சொல்லியிருப்போம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நேற்று போட்டு அந்த லைவ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களை நம்ம வழி நடத்த போகிறோம். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த பாடங்கள்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த பாடங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி கேட்டாலும் சரி, இல்லை நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு சில டைரக்ட் கொஸ்டினாக கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலுமே அந்த பாடத்தில் வரக்கூடிய கேள்வி என்னால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும், எனக்கு அதுலேருந்து 1 மார்க் கன்ஃபார்ம் வந்துருங்கிறது நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஒரு கேள்வி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க, அதாவது 15 ஸ்கெடியூல் இருக்கக்கூடிய பாடங்கள்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அது நமக்கு 1 மார்க். 10 கேள்வி கேட்டால் 10 மார்க், 50 கேள்வி கேட்டால் 50 மார்க், அவ்வளோதான். 1 மார்க் கூட நம்மளை தாண்டி மிஸ் ஆகவே கூடாது.
நாம் படிக்காமல் போயிட்டு நம்ம விட்டுருந்தா பரவாயில்ல, படிச்சுட்டு போயும் அதே பாயிண்ட்டை நம்ம தப்பு பண்ணிட்டு வந்தால் அது நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும். அது நம்ம பண்ணவே கூடாது. 105 நாட்கள் 15 ஸ்கெடியூலில் வரக்கூடிய பாடங்கள் உங்களுக்கு தரவாக நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கு எங்களுடைய கைடன்ஸ் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் அதே மாதிரி தான். ஓகேங்களா, உங்களுக்கு நான் பேட்சுக்குள்ளே வரும்போது நான் கிளியராக நான் சொல்கிறேன். சரிங்களா, அந்தந்த வாரத்துக்கு நம்ம பேட்சுக்குள்ளே ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பதிவு நம்ம உங்களுக்கு கொடுப்போம், எப்படி நீங்கள் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீக்கில் ஃபுல்லாக கவர் பண்ணி அங்கங்கே வரக்கூடிய சின்ன சின்ன ஸ்பெஷல் டெஸ்ட்டு, லைவ் டெஸ்ட்டு, அப்புறம் அந்த வீக்கெண்ட் டெஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அந்த வீக்கெண்ட் டெஸ்ட்டு நம்ம கொடுக்குற ஒன்லைனரு, ஸோ இதெல்லாம் ரெஃபர் பண்ணி அந்த வீக் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி ஆகிடும். யூடியூப்புக்கு நம்ம லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே. சார், இன்னொரு விஷயம் நான் ரொம்ப முக்கியமாக அந்த வீடியோ பதிவுக்கு வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, இந்த குரூப் 4 எக்ஸாம் 6 மந்த் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபுல் எஃபர்ட்டு கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா ஹார்ட் ஒர்க் அதிகமாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்னா இந்த குரூப் 4ல் நம்ம வேலை வாங்குறதுங்கிறது ரொம்ப 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 சிரமம். ஏன்னா காம்படிஷன் லெவல் அதிகமாகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி எழுதின குரூப் 4 எக்ஸாமோ இல்லை அதுக்கு முன்னாடி எழுதின குரூப் 4 எக்ஸாமோ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காம்படிஷன் லெவல் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு நல்லாவே தெரியும். ஓகேங்களா, ஓரளவு 1 or 2 இயர்ஸ் எழுதுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக படிக்க வரவங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலுமே நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா, கண்டிப்பாக காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நாம் வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாளும் சரி, அதாவது வேஸ்ட் பண்ணுறதுனா என்னென்னா, உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால வேஸ்ட் ஆகிடுச்சுங்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் வாண்டடாக நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது அந்த ஒரு நாள் கேப்பில் எவ்வளவோ பேர் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ எப்படின்னா, நாம் ஒரு வழி காமிச்சிட்டோம், ஓகேப்பா இதான்ப்பா உங்களுக்கான வழி, இந்த வழியில் நீங்கள் ஓடுங்க அப்படின்னா கண்ணை மூடி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த இடத்துல இல்லை சார் இது ஓடலாமா வேண்டாமா நின்று யோசிக்கிற கேப்பில் இந்த பக்கம் 100 பேர் உங்களை தாண்டி ஓடிக்கிட்டே இருப்பான். நீங்கள் அது கன்ஃபியூஷன் அங்கேயே நின்று ஓடலாமா வேணாமா, சரி ஓகே இன்னொரு வழியில் ஓடலாம், சரி ஓகே அட்லீஸ்ட் அந்த வழியிலாச்சும் ஓடணும். அந்த வழியிலும் ஓடி அங்கேயும் பாதி போய் நின்றுட்டு கடைசியாக என்ன பண்ணிவிடும், நம்ம அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி திரும்ப ரிட்டன் வந்துட்டு திரும்ப இங்கேருந்து ஓடங்காட்டி அவங்க கோல் ரீச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு நாட்கள் வேஸ்ட்டாக போயிடும், வருடங்கள் வேஸ்ட்டாக போயிடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? வரக்கூடிய ஆப்ஷன், வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆப்ஷன். நம்ம சொல்லுவோம்ல இந்த எக்ஸாம் இல்லைனா அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலான்ட்டு, அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாங்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடுத்த எக்ஸாம் எப்போ போடுறாங்கன்னே நமக்கு தெரியாது. அப்படிங்கும்போது அது எப்படி பார்த்துக்க முடியும்? நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுங்க, சார் இந்த எக்ஸாம் நான் விட்டுட்டா அடுத்த 3 வருஷம்னாலும் நான் வெயிட் பண்ணி எழுதுறதுக்கு ரெடி சார், எனக்கு என் குடும்ப சூழ்நிலை அந்த அளவுக்குலாம் ரொம்ப பேடாலாம் இல்லை, அதுக்காக நான் வந்து ஐயோ அப்படிலாம் நான் வந்து கவலைப்படுற மாதிரிலாம் இல்லைன்னா நீங்கள் ரிலாக்ஸாக படிங்க. இல்லை சார் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் விட்டேன்னா எனக்கான ஒரு அதாவது எனக்கான ஒரு பிரச்சனைகள்லாம் நான் வந்து தீர்க்கிறதுக்கு இல்லை என் பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷனுக்கு சமாளிக்கிறதுக்கு எனக்கு கண்டிப்பாக இந்த ஜாப் தேவை, அது இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போய்டும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய முழு ஹார்ட் ஒர்க் இதில் வந்து கொடுத்துருங்க. ஆப்ஷனே வைக்காதீங்க, அடுத்த குரூப் 2 இருக்குது அடுத்த குரூப் 1 இருக்குது அந்த ஆப்ஷனே வைக்காதீங்க. ஓகேங்களா, அந்த ஆப்ஷன் எப்படி வைக்கணும்னா நம்ம ஓரளவு இந்த எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கணும். அந்த ஆப்ஷன் வச்சுட்டா நம்ம குரூப் 4 சரியாக பண்ண மாட்டோம். நீங்கள் குரூப் 4 சரியாக பண்ணிட்டாலே நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. ஓகே குரூப் 2 ஓகே மற்றவங்க கூட எழுதிட்டோம் இல்லை ரிலாக்ஸாக நீங்கள் எழுதிட்டு வந்துடுவீங்க. பட் அந்த குரூப் 4 விட்டுட்டோம்னா நம்ம குரூப் 2 எழுதும்போது பயம் வந்துடும். விட்டவங்க எல்லாருமே அதை போய் எழுதுவாங்க. அப்போ காம்படிஷன் அங்கேயும் குரூப் 2 அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இருக்கிற அந்த இது வந்து நம்ம வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் குரூப் 4க்கு. ஓகேங்களா, ஸோ எங்களுடைய டீம் வந்து நாங்கள் நேற்று கூட கான்ஃபரன்ஸ் வந்து நாங்கள் போட்டிருந்தோம். எங்களோட டீமோட எஃபர்ட் வந்து இந்த 2024 நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ரெடி ஆகிக்கிங்க, எங்களுடைய ஓட்டத்துக்கு தயாராக நீங்கள் ரெடி ஆகிக்கிங்க. உங்களை அந்தந்த வாரத்துக்கு உண்டான பாடங்கள் முடிக்க வைக்கிறதுக்கு எங்களுடைய ஃபுல் எஃபர்ட் நாங்கள் வந்து கொடுப்போம், யூடியூப்லேயும் சரி நம்ம பேட்சுக்குள்ளேயும் சரி. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒன்று தான். ஓகேங்களா, நம்ம பேட்சுக்குள்ளே போனதுனால யூடியூப் கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிறது கிடையாது, யூடியூப்பில் கொடுக்கறதுனால பேட்சை கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிறதும் கிடையாது. நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இங்கே அவங்களுக்கு கீப் ஆன் டச்சில் இருக்கிற மாதிரி அந்த வாரத்துக்கு முடிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் PDF ஒன்லைனரு, அதுக்கப்புறம் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் கொடுத்து கொண்டு போவோம். யூடியூப்லேயும் வந்து பார்த்தோன்னா கைடன்ஸ் அந்தந்த பாடங்கள் என்ன எப்படி படிக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து லைவ் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி உங்களை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயார்படுத்துவோம். ஓகேங்களா, 105 days முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கண்டக்ட் பண்ணலாம். மோரோவர் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் காமனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அப்பப்போ ரிவிஷன் கொடுத்து அப்புறமாலும் கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு 105 days வந்து நீங்கள் எல்லாருமே பக்காவாக தயாராகிக்கிங்க.
ஓகேங்களா, கிளியர் தானே? ஸோ ஸ்கெடியூல் கொடுத்தாச்சு, படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நம்ம 1ஆம் தேதியிலிருந்து நம்மளுடைய பிளான் படி ஃபஸ்ட் வீக் அப்படி நம்ம முடிக்க போகிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட் நம்ம நிறையா கொடுக்க போகிறோம். சரிங்களா, அந்த ஷார்ட்கட் எப்படிலாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஷார்ட்கட்டாக இருக்கட்டும், ஒரு சில லைவ் கிளாஸோ, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் லைவாகவும் அட்டன் பண்ணலாம், இல்லை ஆஃப்லைன்லேயும் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்குது வீடியோஸு. இருந்தாலும் முக்கியமானதுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுக்கலான்னு ஐடியா வச்சுருக்கோம். ஸோ அந்த 1ஆம் தேதி வரும்போது, அதான் டிசம்பர் 31, ஓகேங்களா. ஸோ அந்த டைம் வந்து எல்லாருக்குமே ஒரு கிளியர் வியூ கிடைச்சிடும். ஓகேங்களா, யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ கொடுத்துருவோம். ஓகேங்களா, நீங்கள் அடுத்த 105 நாட்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு பேட்சுக்குள்ளேயும் நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ பதிவு கொடுப்போம். பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்குன்னு செப்பரேட்டாக நம்ம அங்கே ஒரு யூடியூப் சேனல் இருக்குமா, செப்பரேட்டாக ஒரு யூடியூப் சேனலை வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த யூடியூப் சேனலில் நம்ம வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கங்கள் நம்ம கொடுக்கப்படும். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்துக்குமான ஒரு கைடன்ஸ் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. சார் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நம்ம கம்யூனிட்டி டேப்பில், நம்மளோட கிஷோப் அகாடமி கம்யூனிட்டி டேப்பில் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ நம்மளோட ஸ்டடி பிளான் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அது யூடியூப் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், இல்லை பேட்ச் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், நீங்கள் அந்த இதை நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த ஓட்டிங் பண்ணுங்கள். ஓகேங்களா, யார் யார் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஓட்டிங் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் போது இன்னமும் நாங்கள் வந்து பூஸ்டப்பாக நாங்கள் வந்து ஓடுறதுக்கு, அதாவது ஓட தான் போகிறோம், அது எந்த அளவுக்கு வேகமாக ஓட போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த விதத்தில் வச்சு தான் இருக்குது. ஓகேங்களா, சரி, ஓகே, நல்லபடியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கம்யூனிட்டி டேப்பில் எப்படி போடணும் தெரியுங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அப்படி தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் ஒரு ஓரளவு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகேங்களா, ஸோ அதனால் தெரியலையே சார் அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஓகேங்களா, நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு வீடியோஸு, பிளேலிஸ்ட்டு, கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கும், அதில் ஒரு கொஸ்டின் மாதிரி போட்டிருப்போம், அதை மட்டும் நீங்கள் சும்மா அட்டன் பண்ணுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒன்று டிக் பண்ணுங்கள், என்ன கேள்விக்கு என்ன ஆன்சர் அதை பார்த்து டிக் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே தானே? ஸோ நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணிடலாமா, நம்பிக்கையாக ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஃபாலோ பண்ணிங்க, நம்மளுடைய கைடன்ஸ் நம்ம தொடர்ந்து கொடுப்போம், நம்ம டீமும் கொடுப்போம். ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி, உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.